சில பேர் பக்கத்து வீட்டுக்காரரை விட நாம் ஒரு 10 ரூபாயாவது அதிகமாக சம்பாதிக்கணும், அவர் வச்சிருக்கிற வண்டியை விட நாம் விலை உயர்ந்த வண்டியை நாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி தெரியுமா? கண்ணியமானவங்க. தான் உண்டு, தான் வீடு உண்டு, வாசல் உண்டு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்ததே கிடையாது. அதனாலேயே தான் உங்களால் கோபுரத்துலேயும் வாழ முடியுது. உங்களுக்கு யாராவது துரோகத்தை பண்ணி குடிசைக்கு தள்ளினாலும் அந்த குடிசையை கோபுரமாக மாற்றி இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு கன்னி. எனக்கு நல்லா தெரியும். அதாவது பிறக்கும்போது மாட மாளிகையில் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களோடு பிறந்தது 12 ராசிகளிலேயே கன்னி தான். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டு சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ற ஒரு மனநிலையோட கன்னி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. இத்தனை நாள் நீங்கள் சிந்திய கண்ணீர்கள் எல்லாம் முத்துவாகவும் வைரமாகவும் ஜொலிக்க போகுது. இனி உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு மாறி போய் அந்த இடத்துல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த எண்ணங்கள் நிறைவேற போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய மிகப்பெரிய தெய்வம் அந்த பரமேஸ்வரன் தான். சுயம்புவாக தோன்றி இருக்கக்கூடிய நெல்லையப்பர் ஆலயத்துக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் போகிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டே தீரும். சிவபெருமான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ கோடி கணக்கான மக்கள் சிவனின் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சதுமே போக முடியாது. ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தப்ப நீங்கள் நினச்சிங்கன்னா சூரியன் மறைவதற்குள் உங்களால் சிவனின் ஆலயத்தில் போய் அந்த கைலாயநாதனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அந்த அளவுக்கு சிவபெருமானும் நீங்களும் நெருக்கமானவர்கள். அப்படி இருக்கும்போது இனி உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான தோல்வியுமே கிடையாது. கவலைப்படாதீங்க. சில பேருக்கு கடந்த 2-3 மாதமாக கை கால்கள் ஒரு விபத்து மூலயமா உடஞ்சி இருக்கும். அவை அத்தனையுமே குணமாகும், வெகு விரைவில் குணமாகும். நீங்கள் பழைய மாதிரியே உங்களுடைய உடல்நிலை மாறும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் பூடகமாக உதவி செய்கிறது யார் அப்படின்னா சிவபெருமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய சனீஸ்வரன். மகேஸ்வரன் சொன்னால் அதுக்கு மறுபேச்சே கிடையாது. சனீஸ்வரன் உங்களுக்கு சாதகமாக மாறிட்டாரு. பணம் 10 செய்யும் அப்படின்னுவாங்க. அந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் வழங்க போறாரு. உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. புத்தாண்டில் நீங்கள் புதிய மனிதராக ஜனிக்க போறீங்க. மறுபிறவினே வச்சுக்கலாமே. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே உங்களை விட்டு கடந்து செல்ல போகுது. அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு இன்னொரு கஷ்டம் தேடிக்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் எப்போ தான் கதவை திறப்பீங்க, உங்களை டக்குன்னு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இனிமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வரவே வராது. மிகப்பெரிய அளவில் தெய்வங்களுடைய அனுகிரகத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது. திருமணத்தை நடத்தணும், உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு திருமணத்தையாவது நடத்தி பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசையோடு இருக்கீங்க இல்லையா? இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளேயே திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய செய்திகள் உங்களுடைய காதுக்கு வந்து சேரும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க. அந்த திருமண வாழ்க்கையும் சுபிக்ஷமாக இருக்கும். கவலையே படாதீங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு வருமானம் உங்களுக்கு பெருக போகுது. அப்படி வருமானம் பெருகும் பொழுது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களிலிருந்து விடுபடுவீங்க. அப்படி வருமானம் பெருகும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அத்தனையுமே உங்களால் ஒரே நேரத்தில் அடைக்க முடியும். 2025 கண்ணில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கடன்களிலிருந்து விடுபட்டே தீருவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.
சந்தோஷமாக இருங்க. இனிமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். இனி சனி பகவானால் எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. அதற்காக அவர் தண்டிக்க மாட்டாருன்றது கிடையாது. தப்பு செஞ்சால் அடுத்த கணமே உங்களுக்கு தண்டனையை வழங்கக்கூடியவர். நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களையும் தடைகளையும் இல்லாமல் அனுபவிக்காமல் உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும் தான் சொல்கிறனே தவிர, நீங்கள் தப்பு செஞ்சால் அவர் தண்டிக்க மாட்டாருன்னு எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணலை. மிகப்பெரிய அளவில் சனி பகவான் உங்களுக்கு சகோதரராக கூடவே இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சியை போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கான பலனை நிச்சயமாக சனீஸ்வரன் உங்களுக்கு வழங்கியே தீருவார். நம்பிக்கையோடு இருங்க. இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றிக்கான அடியே. கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். அதாவது மற்றவங்க எல்லாரும் அவங்களால என்ன முடியுமோ அதை தான் யோசிப்பாங்க, அதை தான் லட்சியமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய நீங்கள் யாராலையுமே முடியாத ஒரு விஷயத்தை செய்யணும், முடிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய குறிக்கோளாகவே இருக்கும். மற்றவர்களால் முடியாததை முடிப்பது தான் கன்னியோட லட்சியமே. அந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய காலம்தான் இது. அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக எப்படி கண்ணன் இருந்தாரோ அதை போல தான் உங்களுக்கு சிறந்த ஆசானாக இனி சனி பகவான் இருக்க போகிறாரு. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் தவறே பண்ண முடியாது. மிகப்பெரிய அளவில் ஞானத்தை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னு இது நாள் வரைக்கும் தெரியாது. போய் தடுக்கி விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் அந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே அவர் அறிவுறுத்துவார். மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை காண போகிறீங்க. கன்னி சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழப்போகுது. நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க அப்படின்னு ஒரு சில பேர் மனசுலையே நினச்சிக்கிட்டு வெளியே உங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கண் முன்னாடி நீங்கள் படிப்படியாக முன்னேற போகிறீங்க. அப்போ அவங்களே பொறுத்துக்க முடியாமல் வந்து உங்கள்கிட்ட கேட்டுடுவாங்க, எப்படி உங்களுக்கு பணம் வருது, உங்களோட தொழில் நஷ்டத்தில் தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு எப்படி லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு ஆதங்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஓஹோ அப்போ இத்தனை நாளாக எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே பொய்யான ஆறுதலான வார்த்தைகள் தான். உண்மையாகவே நான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துவார் சனி பகவான். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய நெற்றிக்கண்ணை திறக்க போகிறாரு. இனி உங்களுக்கு எந்த விதமான தோல்வியுமே கிடையாது. நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே மிகப்பெரிய அளவில் இரட்டிப்பாய் மாறும். ஏதாவது ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடாக பணம் போட்டால் நிச்சயமாக உங்களால் அந்த தொழிலில் லாபத்தை எடுக்க முடியும். தைரியமாக இருங்க. கண்ணில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தை அனுபவித்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருந்தீங்களோ அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. மன நிம்மதி நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களால் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்க போகுது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்குமே தெரியாமல் நள்ளிரவில் எழுந்து கண்ணீரை விட்டு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் கதறி அழுததற்கு பலன் கிடைக்க போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்தவாறே உங்களுடைய கணவர் இனி உங்களை புரிஞ்சு நடந்துக்க போகிறார். சந்தோஷமாக இருங்க. இல்லத்து அரசிகள் தினந்தோறும் உங்களுடைய வீட்டு வாசலில் கோலம் போடுங்க. அந்த மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருங்க. நினைத்ததெல்லாமே நடக்க போகுது. இனி எந்த விதமான தடையுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. 2025 நீங்கள் நினைத்த வண்ணமே உங்களுடைய குடும்பமும் மாறி இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நமக்கு நம்முடைய வாழ்க்கை மாறுறது அப்படின்றது ஒரு விதமான சந்தோஷம். நாம் நினைத்தவாறே நம்முடைய குடும்பமும் மாறுது அப்படின்னா இதை தவிர வேற எந்த சந்தோஷமும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்காது இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பரஸ்பரமான மன நிம்மதியான வாழ்க்கையை மகேஸ்வரன் உங்களுக்கு அருள போகிறார். உங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் அந்த கைலாயநாதன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.